சகோதரர் பக்த சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள் மே மாதம் 2ஆம் தேதி. நீங்கள் எங்களோடு கூட பாடுபடுகிறது போல எங்களோடு கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்கிறோம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அறிவிலும் நாம் வளர ஆரம்பித்து எல்லா மனிதர்களுக்கு முன்பாக அவரை நம்முடைய கர்த்தராகவும் இரட்சகராகவும் தைரியமாக ஒப்புக்கொண்டால் தேவனுடைய வார்த்தையை பின்பற்ற விரும்பாதவர்களால் நாம் இகழ்ந்து வெறுக்கப்படுவோம். அவர்கள் எல்லா வழிகளிலும் நம்மை எதிர்ப்பார்கள். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 12வது வசனத்தில், அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷத்தில் நம்மை எச்சரிக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 10வது அதிகாரம் 24 மற்றும் 25வது வசனத்தில், சீஷன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல. சீஷன் தன் போதகனைப் போலவும் வேலைக்காரன் தன் எஜமானைப் போலவும் இருப்பது போதும். வீட்டெஜமானையே பெயல்செபூல் என்று சொன்னார்களேயானால் அவன் வீட்டாரை அப்படி சொல்வது அதிக நிச்சயம் அல்லவா? யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 18லிருந்து 21வது வசனம் வரை, உலகம் நம்மை வெறுக்கும் முன் அது அவரை வெறுத்தது என்றும், நாம் உலகத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் உலகம் நம்மை நேசிக்கும் என்றும், ஆனால் நாம் உலகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டதால் உலகம் நம்மை வெறுக்கிறது என்றும் கர்த்தரால் நாம் கற்பிக்கப்பட்டிருக்கிறோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 123வது சங்கீதம் 3 மற்றும் 4வது வசனத்தில், கர்த்தரின் நிமித்தம் நாம் எப்படி நம் நண்பர்களாலும் நாம் பெரிதும் மதிக்கும் மனிதர்களாலும் வெறுக்கப்படுவோம், இகழப்படுவோம் என்றும் வாசிக்கின்றோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 123வது சங்கீதம் 2வது வசனத்தில் எழுதப்பட்டுள்ளபடி, இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கியிருக்குமா போலவும் வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கையை நோக்கியிருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கியிருக்கிறது. கர்த்தரை நோக்கி நம் கண்களை வைப்பதன் மூலம் நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் முழு வெற்றியை பெறலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 5வது அதிகாரம் 41வது வசனத்தில் நாம் பார்க்கிறபடி, அவருடைய நாமத்தின் நிமித்தம் நம்முடைய துன்பங்களையும் அவமானங்களையும் ஒரு பாக்கியமாக நாம் கருத வேண்டும். அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைகிறதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போனார்கள். அவருடைய நாமத்தின் நிமித்தம் நாம் அவமானத்தை அனுபவிக்க கற்றுக்கொள்ளும் போது நமது மகிழ்ச்சி அதிகமாகிறது. சங்கீதத்தின் புஸ்தகம் 124வது சங்கீதம் 1லிருந்து 3வது வசனம் வரை சங்கீதக்காரன் எப்படி எல்லாவிதமான எதிரிகளாலும் தாக்கப்பட்டான் என்பதை நாம் வாசிக்கின்றோம். இதே காரியம் நமக்கும் நடக்கும். ஒரு குறுகிய காலத்திற்கு நாம் அனைத்து எதிர்த்தாக்குதலிலிருந்து பாதுகாக்கப்படுகிறோம். ஆனால் சிறிது நேரத்திற்கு பிறகு தேவன் எல்லா வகையான வலிமிகுந்த பாதைகளை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். எல்லாம் தவறாக போவது போல் நாம் உணரலாம். ஒரு காலத்திற்கு தேவன் நம்மை மிகவும் இருண்ட பள்ளத்தாக்கு வழியாக அழைத்து செல்லக்கூடும். இத்தகைய இருண்ட பள்ளத்தாக்கில் வழியாக செல்வதை காணும்போது நாம் மிகவும் தனிமையாகவும் கைவிடப்பட்டதாகவும் உணர்கிறோம். நாம் கர்த்தரில் நம்பிக்கை வைக்கும்போது இத்தகைய சோதனைகள் அனைத்திலிருந்தும் அவர் நம்மை வெற்றி பெற செய்கிறார்.